first pregnancy I had a miscarriage. அதுக்கப்புறம் I just got very defensive. என் குழந்தை யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, யாரும் அவருக்கு நான் வெளியே காமிக்க மாட்டேன். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்மளோட குழந்தைங்க பிறக்கிறது அப்படின்றது வந்து They are going to be 4. இப்போ 4 வருஷம் ஆக போறேன். குழந்தைங்களை வரைக்கும் நீங்க இப்போ காட்டினது இல்லைல்ல மக்களுக்கு, ஏதாவது ரீசன் இருக்கா? ஃபேமிலி ஃபங்க்ஷன் கூட நான் கூட்டிட்டு போவேன். சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஃபீவர் வரும். இமிடியட்லி கேமரால இதை பார்த்துட்டே இருக்கும் என் குழந்தை என்ன பண்றாங்க, திருஷ்டி வரும். அது உங்களுக்கு நம்பிக்கை இருக்காவா இல்லையா? நான் 2021ல இருந்து 23 வரைக்கும் எதுவுமே பண்ணல. வெறும் கிட்ஸ் டைப்பர்ஸ் பால் வெளியில இருக்கிறவங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இவங்களுக்கு என்னப்பா அப்படின்றது நான் எப்பவுமே சொல்றேன், வேற யாரும் முன்னாடி ஃபைட் பண்ணக்கூடாது. பெட்ரூம்ல போய் எவ்வளோ ஃபைட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். 5 bedrooms இருக்கு, ஆனா பத்தாது. ஐ வாஸ் வெரி ஷாக். ஏன்னா அந்த டைம் வரைக்கும் நான் அந்த மாதிரி ஆளே பார்க்கவே இல்லை. எனக்கு வெளியே பிடிக்காது, எனக்கு அந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, கிட்டி பார்ட்டிஸ் அந்த சீன் இல்லை. இப்போ எனக்கு ரொம்ப அது கில்ட்டி ஃபீல் ஆகும். ச்சே, அந்த மாதிரி படம் நான் ஏன் பண்றேன்ப்பா. உங்களுக்கு பிடிச்சது அப்ப வீரா ப்ரோ வந்து யூ லுக் லைக் நாகார்ஜுனா சார் மாதிரி ப்ரொஃபைல் இருக்கீங்களே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வேணும்னே பர்பஸ்ஃபுல்லாவே தெரியும் அமலா மேடம் வர்றாங்க அப்படின்ட்டு வேணும்னே கூட்டு போயிட்டு சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வணக்கம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, சவுத் இந்தியாலே ரொம்ப பாப்புலரான நீங்க ஆள், உங்களை எல்லாருக்குமே தெரியும். குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த மச்சான்ஸ் அப்படின்னா அவ்வளோ பேருக்குமே தெரியும் நீங்கள் சொல்லும் போது. பட் இப்போ சினிமாவை வந்து மிஸ் பண்ணுற ஃபீல் உங்களுக்கு இருக்கா? அந்த பாப்புலாரிட்டியா இல்லைனா இந்த லைஃப் அதை பற்றி நினைப்பு இல்லாமல் இருக்கா இப்போ நீங்கள் இருக்கிற லைஃப்? ஐ ஸ்டில் மிஸ். எனக்கு இப்போ கூட ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த ஆக்டிங் எல்லாமே, என் மூவிஸ். எனக்கு தெரியும் எனக்காக ஒரு பவர்ஃபுல் ரோல் கண்டிப்பாக வரப்போகிற, ரைட் கேரக்டர் அட் த ரைட் டைம். அதுக்காக தான் எனக்கு நிறையா ஆஃபர்ஸ் வந்துடுச்சு எனக்கு ஏற்கனவே. ஆனால் முன்னாடி என் பாஸ்டில் சிலத்தை படத்தை பண்ணி இப்போ எனக்கு ரொம்ப அது கில்ட்டி ஃபீல் ஆகும். ச்சே, அந்த மாதிரி படம் நான் ஏன் பண்ணுறேன்ப்பா. 2-3 இருக்கு, ஒரு படம் இல்லை. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் மறுபடி பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ டைம் வேற ஆயிடுச்சு. ஐ ஹவ் க்ரோன் அப், ஐ ஹவ் மெச்சூர்ட், யூனோ. ஸோ எனக்கு மறுபடி அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஆக்டர்ஸாக நீங்கள் லைக் யூ பீன் தேர் ஃபார் ஆல்மோஸ்ட் 15-16 இயர்ஸ். நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக நடிச்சிட்டு இருந்தீங்க ஃப்ரம் 2000ஸ்லேருந்தே. இப்போ பார்த்தா மல்டி டாஸ்கிங், அதாவது சினிமா, பாலிடிக்ஸ், பிஸ்னஸ், ஃபேமிலி, ட்வின்ஸை மேனேஜ் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. எப்படி இருக்கு இது இந்த லைஃப்? ஆக்சுவலி நான் திஸ் மார்னிங் நான் டெய்லி ஜிம் போவேன். அந்த டைம்ல நான் இப்போ இன்னைக்கு டெய்லி என்ன பிளான் பண்ண போறேன், குழந்தைக்காக என்ன பண்ண போறேன், நான் என் ஸ்டூடியோல என்ன வேலை பண்ணணும் எல்லாமே when I'm on my EFX அதை தான் பிளான் பண்ணணும் டெய்லி. தட்ஸ் மை ருட்டீன். இன்னைக்கு காலையில தான் ஐ வாஸ் திங்கிங், ஓ மை காட், so much to do. நான் எப்படி மேனேஜ் பண்ண போறேன்? இப்போ எனக்கு ஒரு டெட்லைன் பக்கத்துல வந்துட்டு இருக்கு. அந்த நடுவுல நம்மளுக்கு எப்பவுமே ஸ்டாஃபோட ஏதாவது பிரச்சனை போயிட்டே இருக்கும். ஸோ அந்த நானிஸ் ப்ராப்ளம், ஐஎம்மா ப்ராப்ளம், வீட்டில் எப்படி மேனேஜ் பண்ணணும், என்னோட சொந்த அசிஸ்டண்ட் அவங்க ப்ராப்ளம், எல்லாமே ப்ராப்ளம் ஒரு சேர்ந்து தான் வரும். ஸோ அந்த டைமில் குழந்தைக்கு ஸ்கூல் ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணணும், நான் ஜிம் போகணும், ஸ்டூடியோவில் வேலை பார்க்கணும், இவங்க சேர்ந்து ஏதாவது மீட்டிங் இருக்கோ அதை அட்டென்ட் பண்ணணும். இட்ஸ் ஸோ ஹெக்டிக். முன்னாடி கூட நான் படம் பண்ணும் போது கூட இவ்வளோ டயர்ட் ஆகல. அப்போ ஈஸி தானே. ஆமா, உங்களை பத்தி மட்டும் இருக்கும் எல்லாமே. இப்ப சுத்தி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நிஜமா நான் ஒரு ஆக்ட்ரஸ் ஓகே, ஆனா இப்போ ஒரு பொலிட்டிஷியன். அதர் மீட்டிங்ஸ் கூட அட்டென்ட் பண்ணணும், ஸ்டூடியோல கூட வேலை பண்ணணும், அண்ட் ஒரு ஹோம் மேக்கர் கூட நான் தான் இருக்கேன். ஏன்னா எல்லாமே வீட்டில் எல்லாமே முடிவு நான் தான் எடுத்துக்கணும். லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் ஐ கெட் வெரி திஸ் திங். சில வாட்டி ரொம்ப கடுப்பாயிட்டு நான் அம்மாவுக்கு கால் பண்ணுறேன், அம்மா நீங்கள் என்ன பண்ண போறீங்க வீட்டில் இன்னைக்கு? அப்புறம் என் அம்மா எனக்கு சொல்கிறேன், ஓகே பேட்டா, இது ரொம்ப ஈஸி இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், அதை பண்ணுங்க. ஏன்னா டெய்லி என்ன பண்ணணும், குழந்தைக்கு கூட மாதிரி இருக்குல்ல. டே ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க என்ன பண்ணலாம், சமைக்கலாம்ன்றதை விட ஒரு அதேதான். குழந்தைக்கு கூட they should also like it. அவருக்கு oh my god, will they eat? Oh okay, they will eat. No, they will not eat this. Okay, அப்புறம் இவருக்கு ரைட்ல என்ன வேணும் எனக்கு தெரியும். குழந்தைக்காக வேற பிளான் இருக்கும், என்னோட வேற பிளான் இருக்கும், சாரோட வேற பிளான் இருக்கும். அது இட்ஸ் டூ மச்.
அப்போ ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா நீங்க இருக்கீங்க. இல்லைன்னா வந்து அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியாது. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் உங்க லைஃப் எப்படி மாறி இருக்கு? இல்ல ஃபுல்லா ஃப்ரீயா ஜாலியா ரொம்ப ஃப்ரீயா ஜாலியா சுத்திட்டு இருந்த ஒரு ஆமா. பையன். ஆமா அது வந்து ஒரு ஸ்கெட்யூல், நம்மளோட சிங்கிள் ஸ்கெட்யூல். நாங்க என்ன பண்ண போறோம் அப்படி இப்போ வந்து we have to do organize so many things. இப்போ இவங்க வெளியில வர்றாங்கன்னா எங்க போறாங்க, அங்க எல்லாம் ரெடியா இருக்குதா, அது கோஆர்டினேஷன் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ ஈவென்ட் மேனேஜர்ஸ் பண்ணுவாங்க, டீம் பண்ணாலும் கூட இப்போ இப்போ இவங்க ப்ராடக்ட்ஸ் எது எடுத்துக்கு போறோம்னா கரெக்டா இருக்குது. நிறைய குட்டி 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 மைக்ரோ ஈவெண்ட்ஸ் மாதிரி நிறைய இருக்கும். பிசினஸ்ல கடைசியா கால் அவருக்கு தான் ஆனா போறோம், end பாஸ் of the- என்ன பண்ணணும் அப்படி. எண்ட் ஆஃப் தி டே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணோன்ற மாதிரி இருக்கும். சில டைம் தோணும் என்ன பண்ணேனா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆல் திஸ் திங்ஸ். ஸோ இப்போ ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபாதர், he will never miss my call, அப்படியா? never, because now we have an understanding. we have an understanding. If she's calling me and I'm in office, something Important, urgent கண்டிப்பா. இல்லைன்னா அவர் எனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். காலையில 10 மணி வரைக்கும் கூட அவர் வீட்டுல வர மாட்டேன்னா நான் ஒரு வாட்டி கூட ஜஸ்ட் மெசேஜ் பண்ணேன், நீங்க சாப்பிட்டாச்சாவா, அதுதான். இல்லைன்னா நான் அவருக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அவர் பத்தி நல்லபடி தெரியும், அவருக்கு என் பத்தி தெரியும். அவர் சொன்னார் நான் ஒரு சிங்கிளா ஜாலியா இருந்தேன், நான் வந்து அப்புறம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துருச்சு, லைஃப் மாறிடுச்சு அப்படின்னு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு வீரா அவர்கள் வந்து லைஃப்? எனக்கு ஆக்சுவலி அவர் என் வாழ்க்கையில வந்து அப்புறம் தான் ஐ ஆக்சுவலி பிளாசம்ட். அது முன்னாடி எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த லேடிஸ் குரூப் கிடையாது, லேடிஸ் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, கிட்டி பார்ட்டிஸ் அந்த சீன் இல்லை. ஸோ அவர் பார்த்தேன், அவர் சொன்னேன் அவர் வாழ்க்கையில வந்த அப்புறம் யூ ஓப்பன்ட் அப். இல்லைன்னா எனக்கு சோஷியலைசிங் ஐ யூஸ் டு ஹேட். சின்ன வயசுல இருந்து பிடிக்காதா? ஐ எம் ஸ்டில் வெரி இன்ட்ரோவர்ட். நான் பார்க்கறதுக்கு ஓ மை காட், பட் நீங்க அப்படி தெரிய மாட்டீங்க. But I am- ஆமா, நிறைய கேமரால பேர் பாக்கும்போது எங்களுக்கு அந்த ஃபீலே வந்தது. ஆமா. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி இன்ட்ரோவர்ட். எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்கு ஆப்போசிட், ஆமா, ஃபுல்லி ஆப்போசிட். ஆமா. ஸோ எனக்கு வெளியே பிடிக்காது, யார் சேர்ந்து போய் பேசணும் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. சிம்பிளா ஆனஸ்டா சொல்ல போனா இஃப் யூ ஹேவ் லைக் இஃப் சம்ஒன் எல்ஸ் இந்த பிளேஸ்ல இருந்தாங்கன்னா தே வுட் ஹவ் பீன் ஆல்வேஸ் த சேமா வச்சுப்பாங்க. அந்த யூனோ இன் இண்டஸ்ட்ரி, சார் நல்லா இருக்கீங்களா சார், சாப்பிட்டீங்களா சார், இந்த ஆல் தீஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் கிடையாது. சார் டன், பாய் சார், தேங்க்யூ. அதனாலதான் people think she is rude, people think she's she's arrogant. arrogance and attitude. ஆமா. பட் வந்து பிடிச்சிருக்கிறவங்களும் புரிஞ்சிருக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து சேர்ந்து இருப்பாங்க. இப்போ சரத் சார் பாருங்க 5 movies 6 movies பண்ணாங்கன்னா அமிதா அப்படிதான்ப்பா, வந்தா டக்கு டக்கு. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஒரு 2 பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல, எவ்வளவு ஹீரோயின்ஸ் கேட்டா கூட இல்ல நமக்கு நமிதா தான் ஃபேவரட் அப்படின்ட்டு ராதிகா மேம் வெட்டிட்டே சொன்னாரு. They are like my family and for them I am like family. So for me அவங்களோட வெட்டிங்க சொல்லி சொன்னாரு. ஆமா. அந்த பொண்ணு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ டச்சிங்கா இருந்தது. கூப்பிட்டு வச்சு வெட்டிங் அப்ப நம்மள வந்து ஃப்ரெண்ட் நிக்க வச்சு பண்ணதெல்லாம் அவர் அதுதான் ரொம்ப அவருக்கு. I only இங்க invited வந்திருந்தாரு இந்த கிளாஸ் இந்த ஓப்பனிங் கூட அவங்க தான். So நமக்காக he is family. ஸோ ஆக்சுவலி வந்து இன்கேஸ் அந்த ஒரு பிட்டா ஒரு அந்த சின்ன ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தா கூட சி வில் பி லைக் சம் அதர் பர்சன். ஸோ ஒருத்தருக்காக அப்படி லைக் பி வெரி ப்ரொஃபஷனல். எப்படி உங்களுக்கு பிடிச்சது? அப்ப வீரா ப்ரோ வந்து இப்படி சொன்னீங்களா, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான ஆளு, எப்படி இவர ஓகே நான் அதுக்கு ஆப்போசிட் மேன் அப்படின்றது he is completely extrovert. He loves socializing and first time we met we connected within first 6 hours. அது எப்படின்னா ஜஸ்ட் வைல் டாக்கிங் அது நடுவுல ஒரு டாபிக் வந்துச்சு. ஹீஸ் லைக் ஏன் லவ் பத்தி எல்லாமே ஏன் அப்படின்னு நினைக்கிறேன், லவ் டசன்ட் மீன் ஒன்லி இன்டிமசி, அது எல்லாமே கூட சோல் கனெக்ஷன் இருக்கணும், அதான் முக்கியம். வேற எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா சோல் டு சோல் கனெக்ஷன், ஆனெஸ்டி, டிரான்ஸ்பரன்சி அது எல்லாமே ஒரு ரிலேஷன்ல ரொம்ப முக்கியம். அண்ட் ஐ வாஸ் வெரி ஷாக். ஏன்னா அந்த டைம் வரைக்கும் நான் அந்த மாதிரி ஆளே பார்க்கவே இல்லை. ஏன்னா ஜென்ரலி ஃபார் மென் ஐடியா அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் லவ் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் என் மாதிரி எக்ஸாக்ட் திங்கிங்ல இந்த யார் இந்த பையன் மிரர் மாதிரி நமக்கு என் மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் ஸ்பிரிச்சுவல், ஹீ இஸ் லைக் ஐ மெடிடேட் ஆன் ஓம் நம சிவாய் and I'm like I meditate on Hare Krishna. So அது கூட ஒரு கனெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ தேவர் I think first 6 to 8 hours நமக்கு தெரியும் ஓகே we are made for each other. On the first day we realized. Great.
இப்போ நீங்க இப்போ ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்மளோட குழந்தைங்க பிறக்கிறது அப்படின்றது வந்து ஆக்சுவலி கிருஷ்ண ஜெயந்திக்கு பொறுக்கல, அவங்க வந்து ராமர் ராம- நட்சத்திரத்தை ராம பிறந்திருக்காங்க. நட்சத்திரம். குழந்தை பேரு கூட பெரிய பையன் கிருஷ்ணா ஆதித்யா ஓகே. and the second son, his name is Kian Raj. அது கூட கிருஷ்ணாவோட பேர் தான். So we announced them on Krishnastami. கிருஷ்ணா அஷ்டமி. என்ன ஏஜ் அது தெரிஞ்சுக்கலாமா? They are going to be 4. இப்போ 4 4 years. வருஷம் ஆக போற. இப்போ ஜூன் 30th. பட் லைக் நீங்க அதை அனௌன்ஸ் இன்ஸ்டாகிராம்ல நீங்க சொல்லியிருந்தீங்களே இந்த மாதிரி வந்து லைக் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் கிட்ஸ் ஐ மீன் ட்வின்ஸ்னு சொல்லியிருந்தீங்க நீங்க எல்லாமே. ஏதாவது ரீசன் குழந்தைங்களை வரைக்கும் நீங்க காட்டினது இல்லைல்ல மக்களுக்கு, ஏதாவது ரீசன் இருக்கா அதுக்கு? First அது இவங்களோட இதுதான். first pregnancy I had a miscarriage. ஓகே. And I was 4 months at that time. So அதுக்கப்புறம் ஒரு ஒரு all women will go through அந்த ஒரு பயம் வரும். And அதுக்கப்புறம் I just got very defensive. என் குழந்தை யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, யாரும் அவருக்கு நான் வெளியே காமிக்க மாட்டேன். இப்போ கூட ஜஸ்ட் இப்போதான் அவங்க ஸ்கூல் ஜாயின் பண்ணியாச்சு. இவ்வளோ வருஷம் நான் அவருக்கு ஜஸ்ட் என் கூட தான் இருக்கும். நான் ஜிம்ல கூட இருக்கும், நான் கேமரால பார்த்துட்டே இருக்கோம் என் குழந்தை என்ன பண்றாங்க. அவ்வளோ ஐ காட் வெரி பயம், ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு ஸ்கேர் யூனோ. அதுக்கப்புறம் ஸ்கூல் இப்போதான் ஜஸ்ட் 3 days முன்னாடி தான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 10th அன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கே கூட தான் போயிருக்காங்க. நான் தான் ட்ராப் பண்றேன், நான் தான் பிக்கப் பண்றேன். ஓ ஆமா, டிரைவர் கூட வேணாம், நான் தான் போறேன். நான் எல்லாம் அது ரொம்ப சில்லி. முதல்ல சொல்லிட்டீங்களே. ஆமா, இங்க வருவாங்க எல்லாம் போட்டுருவாங்க. எனிதிங் they will do. these are their rings only. இதெல்லாம் அவங்களோட rings எல்லாமே. ஆமா. So I let them free. They'll play, jump, everything. Father with இந்த father match எல்லாம் very போடுவாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பொதுவா பார்ப்போம் இல்லையா, இப்போ இந்த மாதிரி 80s 90s கிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு குழந்தை வரும்போது வந்து மம்மிஸ் எப்படி இருப்பாங்க, அப்பா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட ரொம்ப பசங்க அப்படி ரொம்ப டிசிப்ளின்டா இல்லைன்னா அப்படியே கேட்பாங்க. அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க அப்படி கிடையாது. எல்லாமே. நீங்க வந்து இங்க ஃப்ரீயா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நான் நிறைய வாட்டி பார்த்தேன், உங்களுக்கு திருஷ்டி வரும், அது உங்களுக்கு நம்பிக்கை இருக்காவா இல்லையா. எனக்கு காட் பிளஸ் யூ, எனக்கு அதுக்கு நல்லா நம்பிக்கை இருக்கும். ஏன்னா அவர் ஃபார் எனி ஃபேமிலி ஃபங்க்ஷன் கூட நான் கூட்டிட்டு போவேன். சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஃபீவர் வரும் அண்ட் காஃப் வரும் and they'll fall sick immediately same evening. ஸோ அதுக்காக அது ஒரு வாட்டி ஆகும் கோஇன்சிடென்ஸ், செகண்ட் டைம் ஆகும், ஆனா மறுபடி அது ஆயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் யூ கெட் ஈவன் மோர், ஐயோ வெளியே நான் எடுத்து கொஞ்சம் பயம் ஜாஸ்தி ஆயிடும். ஆமா. ஸோ let them be immune prone, let them grow up. let them grow. கொஞ்சம் நிறைய பிரான்ச் naturally when it will, ஆமா, naturally கண்டிப்பா when அப்ரோச் பண்ணிருப்பாங்க இல்லையா? my very close fan, என்னோட மிகப்பெரிய ஃபேன் ஷாஹான் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அவர் ஸ்பெஷலி அவர் பார்க்கறதுக்கு ஃப்ரம் ஸ்ரீலங்கா he took flight and he had come to Chennai when I gave birth. ஸோ அவருக்கு கூட நான் ஃபோட்டோ அனுப்பல, குழந்தைய பக்கத்துக்கே வந்திருந்தாரு, பார்த்துட்டு போனாரு. யாருக்கு வேணும்னா வாங்க பாருங்க அப்படி. குழந்தைங்களை வளர்க்குறதுன்றதே ஒரு பெரிய ஒரு கலை. அது we have to be master. அவ்வளோ ஈஸியாக எல்லாரும் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கும். எல்லாரும் இவ்வளோ பண்ணாலுமே பசங்க இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ட்வின் பாய்ஸ் ரெண்டு ரொம்ப கஷ்டம். ரெண்டு எனர்ஜி, டபுள் எனர்ஜி இருக்கணும். அது என்கிட்ட அந்த எனர்ஜி ஆக்சுவலி இப்போ எப்படின்னா பை ஈவினிங் 4 o'clock என் எனர்ஜி ஃபினிஷ். அதுக்கப்புறம் நான் அவருக்கு தான் சொல்றேன், கொஞ்சம் கூட்டிட்டு இந்த விஆர் மால் போயிட்டு ஆனா வாங்க. மோர் ஃபாதர்ஸ்க்கு தான் இருக்கும். இங்க ஆபீஸ் பார்க்கணும், அப்புறம் வைஃப் பார்க்கணும், பேரண்ட்ஸ் பார்க்கணும், குழந்தை பேரண்ட்ஸ் இன்லா பார்க்கணும், குழந்தை பார்க்கணும், இதுக்கு நடுவுல மேட்ஸ் டிஸ்பியூட்ஸ் வரும், அது பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆபீஸ்ல ஏதோ ஒரு இருக்கும், அது பார்க்கணும். வீட்டுக்கு போனா இன்னும் எனர்ஜி எக்ஸ்ட்ரா டோஸ் எடுத்துக்கு போகணும். ஆமா, ஹஸ்பண்ட்ஸுக்கு மட்டும் எல்லாம் நினைப்பாங்க எடிஷனலா எங்கேயாவது ஒரு ஆர்கான கிளாண்ட வந்து நைட் பேட்டரி ஏத்திட்டு போற மாதிரி இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா பேட்டரி வர்ற மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்சம் எடுத்துக்கு போங்களேன். அப்ப நான் சொல்லுவேன், நான் மட்டும் டயர்ட் ஆக மாட்டோமா அப்படின்ட்டு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன். பட் நீங்க அது என்னைக்காவது எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்களா அவங்க கிட்ட வீட்டுல? சில டைம் நேத்து கூட கூட்டு போங்க, நான் இல்ல நான் ரொம்ப இல்ல டயர்ட், ரொம்ப டயர்ட், இன்னைக்கு சண்டே, அது மேலே இன்னைக்கு எப்படி போக முடியும், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கிரவுட். 90% 80% பண்ணுவோம், 20% I will say no. அது அந்த டைம் when he says no, I understand he's நிஜமா ரொம்பவே எக்ஸாஸ்டட் இருக்காங்க. இல்லைன்னா he will never say no. Because we need full energy. Because ஒருத்தர் இந்த சைடு போவோம், ஒருத்தர் அந்த சைடு போற. சோ ஒரு ஆளுக்கு பார்க்க முடியாது. நமக்கு இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, டு ரேஸ் a child you need a village. நம்மளுக்கு ஒரு வில்லேஜ் இல்ல, நம்மளுக்கு ஒரு நாடு தேவை இருக்கும். நாங்க ஃபர்ஸ்ட் 2 பேரா இருந்தோம், சிம்பிள். அதுல டோட்டல் பட்ஜெட்டே வந்து இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி, 2 பேருக்கு ஒரே ஆள் தான் ஸ்டாஃப். இப்போ 6 பேர் செஞ்சாலும் கூட என்னடா இன்னொருத்தர் ஆள் வேணும்ன்ற மாதிரி இருக்கும். சில இப்போ டிரைவர் பத்தி சொல்லிட்டே இருக்கும், நம்ம டிரைவர் இருக்கணும் இல்ல 5 bedrooms இருக்கு, ஆனா பத்தாது.
ஆனா எதுல என்ன இருக்குன்னு தெரியாது. இந்த 3 ஆயம்மாஸ் இருக்கு. இவங்க என்னெல்லாம் என்ன பண்றான்னு தெரியாது. இவங்க குக் இருக்கு, கிளினிக் இருக்கு, எல்லாருமே இருக்காங்க. ஆனாலும் வீடு அப்படியே தான் ஐ இருக்கும். திங்க் இப்போ கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு சின்ன ஆ, ஒரு just கேப் 2 இருக்கும். hours. hours. இருக்கும். அம்மா, அது 2 hours தாம்மா. அதுக்கு என்ன ஆகும்? எதுவுமே இல்லாம அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ் ஆமா, கிடைச்சிருக்கு ஆனா உங்களுக்கு. இந்த சிச்சுவேஷன் நாங்க மட்டும் இல்ல, எல்லா எல்லாரும் பேரண்ட்ஸ் குளோபல் திங் global. தான் அது இல்ல அது. ஆனா பட் ஒன் திங் ஐ ரியலைஸ் இஸ் nowadays it's becoming very tough because of I don't know what genetically it's happening in after. எல்லா கிட்ஸுமே சூப்பர் ஹைப்பா தான் இருக்காங்க. ஹைப்பரா Super ஜாலியா hype, and more important is like they are not interested in like if like வெளியில போனா வெளியிலவே இருக்கணும், உள்ள வந்தா உள்ளே உள்ளேதான் இருக்கணும். வெரி ஸ்ட்ராங். நம்ம அவரோட அவருக்கு- ஃபேஸ்ல அந்த டயரிங் திங் ஆமா. தெரியுதா? ஆமா. ஒன்னும் சொல்ல முடியாது, பண்ண முடியாது. ஏன்னா பிசிக்கலி அந்த ஸ்ட்ரென்த் நான் அவர்கிட்ட தான் கேக்குறேன். ஏன்னா நான் மென்டலி அண்ட் பிசிக்கலி நான் ரெண்டுமே ஐ கெட் எக்ஸாஸ்டட் ஆனா, பை 4 o'clock. ஒரு எம்ப்ளாயி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஐடில ஒர்க் பண்றாங்கன்னா ஃபார் தெம் டெஃபினெட்லி சப்போர்ட் ஆஃப் கிராண்ட் பேரண்ட்ஸ் இஸ் மஸ்ட். நம்மளுக்கு ரெண்டுக்கு ஆமா. அப்படி கிடையாது. His parents are in village, my parents are in my hometown. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப Correct, கஷ்டம். நான் என் சொசைட்டில இன்னொரு கப்பல் இருக்கு, அவருக்கு சேம் வயசு ட்வின்ஸ் Grandparents இருக்காங்க, இருக்கு. சன்ஸ் சேம் ஏஜ். ஆனா அவருக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த வைஃப் இஸ் ஜாலி, ஹஸ்பண்ட் இஸ் ஜாலி, No, they get a break. தே கெட் சம் பிரேக். ட்ரூ. நம்மளுக்கு அப்படி இல்ல. Moreover, நான் 2021ல இருந்து 23 வரைக்கும் எதுவுமே பண்ணல. வெறும் கிட்ஸ் குழந்தைய பாத்துக்கிட்டு கிட்ஸ் டைப்பர்ஸ் பால் நைட்ல நோ ஃபீடிங் பாட்டில் டைப்பர் அதே ஓடுது. அவ்வளவுதான். முன்னாடி எல்லாம் 5-6 ஹவர்ஸ் ஜிம்மே பண்ணுவோம். மார்னிங் 2 ஹவர்ஸ், ஈவினிங் 2 ஹவர்ஸ், நடுவில் 1 ஹவர்ன்ட்டு அந்த 5 ஹவர்ஸ் இன்னொரு 10 ஹவர்ஸ் இங்கேயே போகுது ஃபுல்லா. ஸோ இப்பவும் தே பிகம் இண்டிபெண்டன்ட். ஸோ லாட் ஆஃப் ஏன்னா பர்சனலா நம்ம அந்த டைம் கொடுத்தாதான் தே பிகம் ஸ்ட்ராங். ஆமா, நம்ம கிட்ட ஸ்டாஃப் மேலே கம்ப்ளீட்டா டிபெண்ட் ஆகி அவர் மேல எல்லாமே வச்சு நான் ஜஸ்ட் என் வேலை தான் பார்க்கணும் அப்படி பண்ணனா குழந்தைக்கு நம்மளோட பர்சனல் டச், அந்த attachment வந்து அந்த குறையும். அட்டாச்மெண்ட் Correct. இருக்காது. அவங்களுக்கு சரியா அப்ரிங்கிங் வராது. ஸோ வி ட்ரை அண்ட் கம்ப்ளீட்லி 80% நம்ம அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்காக தான் என் ஸ்டூடியோ நான் என் வீட்டிலே தான் ஓப்பன் பண்ணியாச்சு. என்னோட எல்லாமே கிரியேஷன்ஸ் நான் என் வீட்டிலே தான், என் ஸ்டூடியோல டோர் ஓப்பனா இருக்கும், ஒரு கண்ணு அங்கேதான் இருக்கும், என்ன போயிட்டு இருக்கு எல்லாமே. அதான் ஆரம்பத்துல கேட்ட மல்டி டாஸ்கிங் ஆமா. ஓடிட்டே இருக்கும் மைண்ட்ல. எப்பவுமே சர்வைலன்ஸ் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆமா, இவங்களோட மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். என் மைண்ட்ல வந்து அங்க விட்டா இங்க விட்டா அங்க, எது பாக்குறோமோ அதுதான். சிங்கிள் ஃபோக்கஸ். ஜஸ்ட் எனக்கு இப்பதான் கவனிக்கிறேன் நானு. யூ லுக் லைக் நாகார்ஜுனா சார் மாதிரி ப்ரொஃபைல் இருக்கீங்களே. சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் கண்டிப்பா. நிறைய ப்ரொஃபைல் எல்லாம் திரும்பணும் ஆமா. அப்படி நாகார்ஜுனா சார் மாதிரி இருக்கீங்க. ஆமா. உங்களுக்கு இருந்திருக்கா நடிக்கணும்ன்ற மாதிரி வரலாம் முன்னாடி? இல்ல, நான் நிறைய படம் பண்ணிருந்தேன். எப்ப இந்த இது நாகார்ஜுனா சார் மீட் பண்ணி எங்க சொல்லியிருக்காரு அந்த மாதிரி? ஆக்சுவலி அந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க நீங்க. அம்லா மேம் சேர்ந்து ஆயிடுச்சு. ஆக்சுவலி தே ஆர் ஆல் கைண்ட் ஆஃப் என் அம்மா சைட்ல இருந்து ரிலேஷனாக தான் வருவாங்க. பட் இப்போ நாங்க வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போகும்போது ஒரு ஒரு ஜி குடும்பம் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைம்ல 2007 that time we were not together. ஓகே, பிஃபோர் தட். ஐ மீன் ஹைதராபாத். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வேணும்னே பர்பஸ்ஃபுல்லாவே தெரியும் அமலா மேடம் வர்றாங்க அப்படின்ட்டு வேணும்னே கூட்டு போயிட்டு அவங்களை ரிசீவ் பண்றதுக்கு போவாங்க. ஒரு டைம் அது லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஹேப்பன் ஆகும்போது அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. லைக் She had double take. She like என்ன வீட்டுல தானே விட்டு வந்தோம். ஆல் தட் மூமெண்ட்ஸ் ஹேப்பன். சோ மெனி. நாகார்ஜுனா சார் மீட் பண்ணும்போது அவர் ஏதாவது சொல்லியிருக்காரான்னு கேட்குறேன். அந்த இல்ல நான் never met till now. ஓகே ரொம்ப அந்த ரிசம்பிளன்ஸ் அதுவும் ஸ்ட்ரைட்டா சம்டைம்ஸ் அந்த ஒரு 45 டிகிரில 90ல ப்ரொஃபைல் எல்லாம் இருந்தா அப்படி ரொம்ப ஐயோ, ஷார்ப்பா சிலது இருக்கு. போட்டோஸ் நீங்க பாக்குறீங்கன்னா you will not even believe, like some photos are so identical. ஐடென்டிக்கல். அண்ட் மேம் இப்போ நீங்க இந்த இன்டர்வியூ ஃபுல்லாவே இதுக்கு முன்னாடி கூட நீங்க சொல்லியிருக்கீங்க சாரை பத்தி. பொதுவாகவே வந்து இந்த ஒரு 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 விமர்சனம் ஒரு ஒட்டவர் வீசி ஒரு டாக் இருக்கும் பப்ளிக்ல. எப்பவுமே இந்த மாதிரி கேரிங்கான ஹஸ்பண்ட்ஸ் இருக்கும்போது இந்த ஒய்ஃப்க்கு விச் இஸ் லைக் பொதுவாக நடக்காது. அவங்களோட ஒர்க்ஸ் ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. அவங்களுக்கும் தனி ஓன் ஒர்க் இருந்தா கூட வந்து ஒய்ஃபோட ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல இருந்து அவங்களோட ஒர்க் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க. அதுக்கு வந்து பேர் கேரிங் ஹஸ்பண்ட் ஒன்று இருக்கு. லைக் ஈக்குவலாக அந்த ரோலை கரெக்டாக பண்றது. பட் வெளியே இருந்து பார்க்கும்போது சில பேர் வந்து இதை பண்ண முடியாதவங்களை யாரும் நடிச்சிக்கலாம் வந்துட்டு என்னப்பா இது ஒய்ஃப்க்கு எப்பவுமே சப்போர்ட்டிவ் அப்படி இருக்காங்கன்ற வேற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இன்னும் சொல்ல போனா வீர அப்புறம் வந்து ஹீஸ் லைக் அமிதா மேமோட மேனேஜராகவே இருக்காங்க, அந்த மாதிரி பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விமர்சனம் ஹவ் யூ டேக் இட்? இது அவர் ஐ டோன்ட் திங்க் சி எனக்கு இப்போ நிறைய வருஷம் ஆயிடுச்சு. நான் என் பத்தி நிறைய ரூமர்ஸ் கேட்டேன். ஐ எம் யூஸ் டு இட்.
ஐ டோன்ட் கேர். ஏன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தான் தெரியும். ஸோ ஆனஸ்ட்லி ஒரு ஒரு இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்கு, when elephant walks in the jungle there might be some local dogs who bark. So for me I take it like that. ஓகே For me it doesn't matter to me இல்ல at all. ஓகே, அது இப்போ இப்போ நான் அவங்க ஒர்க் பண்ண அவங்க மேனேஜர், எனக்கு அவங்க ஒர்க் பண்ண அவங்க மேனேஜர் தான், ஆமா. அது அப்படிதான். கரெக்ட். இல்ல So- அதுதான், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கப்புளுக்குள்ள இருந்துட்டாவே போதும். நான் வெளியே என்ன வேணா பேசிட்டு போறாங்க அப்படின்னு. தெலுங்குல மகேஷ் பாபுவோட மேனேஜர் யாரு? நம்ரதா மேம். ஸோ அவங்க மேனேஜரா? இல்ல she takes care of She so takes much care for of her so folks. much for Yeah, him. yeah, So yeah. It's about husband wife understanding. one Simple person as will that. always dominate in relationship in her workல, ப்ரொஃபஷன்ல, பர்சனல் லைஃப்ல இருக்கும். இப்போ செலிபிரிட்டிஸ் இருக்காங்கன்னா இப்போ ரெண்டு பேருமே ஒரே லெவல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இஃப் யூ see one is up will be down and then so ஒரே டைம்ல எக்ஸாம்பிளுக்கு சூர்யா மேமும் பிஸி, ஜோதிகா மேமும் பிஸி ஆக Surya sir. வாய்ப்பே இருக்காது. ஸோ ஏன்னா they understand that we need to lead the family. So பேலன்ஸ் ஒன்னு இருக்கணும் கண்டிப்பா. ஆமா, ஈக்குவலா இருக்க ஆமா. வாய்ப்பு கிடையாது. ஆமா. I will take care of family, you will take care of personal, professional. ஸோ அதே தான் எல்லா இடத்துலயும் நடக்கும். நைஸ் நைஸ். ரஜினி சார் பிஸியா இருக்காங்கன்னா ஒருத்தர் வீட்ல இருக்கணும். ஸோ இட்ஸ் ஆல் And I don't like to talk to people. ஸோ நான் அவங்கள ப்ளீஸ் கொஞ்சம் பேசிக்கோங்க ஜி, பேசுறீங்க. எனக்கு இது ஏதாவது கால் வந்துச்சு ஜி, நான் பேச மாட்டோம் ப்ளீஸ் நீங்க பேசுங்க ஜி. he loves to talk, so he'll okay talk. So this is one where celebrity sacrifices happen because வெளியில இருக்கிறவங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், இவங்களுக்கு என்னப்பா அப்படின்றது. பட் யூ அண்டர்ஸ்டாண்ட் only when you drive the car ன்ற மாதிரி, when you be in the horse அந்த இட்ஸ் நாட் சீட்ல. ஈஸி அது இல்லையா? அது சாக்ரிஃபைஸ் நிறைய இருக்கும் கண்டிப்பா. ஆமா. ஈஸியா நடத்த In the முடியாது. sense sacrifices கிடையாது. It's like you need extra energy, you need extra effort, இல்ல, and you have to be understandings. and you have to be emotionally intelligent to understand that வெளியே யார் என்ன, அவருக்கு நம்ம பத்தி தெரியாதுமா, அவருக்கு என்ன தெரியும் நம்ம பத்தி, அவர் வேணும்னா ஓகே ஓகே அவங்க என் மேனேஜர், நான் அவங்க மேனேஜர், வேற நிறைய time ஏதாவது சொல்லுங்க, uh, வேற ஏதாவது. ஸோ யூ ஹேவ் டு, அந்த கப்பல்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். வி ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் ஈச் அதர் அட் ஹோம் ஆல்சோ. ஏதாவது ஃபைட் இருக்கணும்னா நான் எப்பவுமே சொல்றேன், வேற யாரும் முன்னாடி ஃபைட் பண்ணக்கூடாது, பெட்ரூம்ல போய் எவ்வளோ ஃபைட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அந்த ரெஸ்பெக்ட் கூட மெயின்டைன் பண்ணணும். வெளியே நான் அவருக்கு சார் தான் கூப்பிடுறேன், அவர் என் பத்தி பேசுறேன்னா மேடம் கூப்பிடுறேன், நான் அவர் பத்தி பேசுறேன்னா சார் சொல்றேன். ஸோ அந்த இட்ஸ் அ மியூச்சுவல். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு தெரியும் நிறைய பேர் நினைப்பாங்க லெட் தம், we can't help it. இப்போ நான் இப்போ அவங்க அந்த மாதிரி, சாரி டு இன்டரப்ட், அந்த மாதிரி எல்லாமே பேசி we can't waste our energy. ஏன்னா நம்ம கிட்ட அந்த டைமே இல்லை, you know. ஆமா, நம்ம கிட்ட அது டைமே இல்லம்மா. நம்ம ஏன்னா குழந்தை இப்போ நாங்க பார்க்கணும், இந்த business இந்த பார்க்கணும், வீடு இந்த பார்க்கணும். பிராண்ட்ல ஜீரோன்ற பிராண்ட்ல she became busy with doing இலா. ஓகே, அதோட இப்போ நாங்க வந்து இப்போ 1920 we are doing one exhibition in Pondi and before we did in Mahabs with Rotary and after that we are doing Rotary. ஸோ இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ், ஏன்னா இந்த காஸ் நல்லா இருக்குது, நீங்க பண்ற விஷயம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு எனக்கு ரோட்டரி ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க. நிறைய யூனோ கைண்ட் ஆஃப் காமன் பீப்புள், காமன்ஸ் எல்லாருமே கூட சார் நாங்களும் வில் டூ சம்திங் அப்படின்ட்டு நிறைய பேர் பண்றாங்க. ஸோ ஐ ஃபீல் வெரி அட்டாச் டு திஸ். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்கான ஒரு விஷயம் கிடைக்குது எங்களுக்கு. ஸோ நாளைக்கு வந்து அவங்க இஃப் தே சே லைக் சார் உங்க மூலியமா எனக்கு ஒரு 50,000 வந்தது, 1,00,000 வந்ததுன்னா அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ தட்ஸ் வேர் வி ஆர் ஒர்க்கிங் நவ், கிரியேட் மோர் ஆண்டர்பிரினியர்ஸ். வேலை இல்லைன்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. இப்பவும் வந்து நான் இந்த வீடியோ மூலியமா சொல்றேன், வேலை தேடாதீங்க. சிம்பிளா சொல்றேன், அந்த வேலைக்கு கிடைக்கிற 20,000 30,000 வந்து யூ கேன் கிரியேட் எ ப்ராடக்ட், யூ கேன் டூ சம்திங். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.